இப்போ வந்து ஸ்வர் படிச்சிட்டோம், வவல் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாரகாடி பாரகாடி. இப்போ ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வவல்ஸ். ஓகேவா? இந்த பக்கம் இருக்க கக்க கக்க சச்ச ஜஜ்ஜ இதெல்லாம் கான்சனன்ட்ஸு. இப்போ இந்த ஒவ்வொரு வவல்ஸும் கான்சனோட சேரும்போது தான் நம்மளுக்கு இந்த பாரகாடி நம்ம எழுத்துக்கள் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், ஆ வந்து இந்த காவோட சேரும்போது அப்போ இக்குங்குவோம். நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? ஆ ப்ளஸ் இக்கு க அப்படிங்குவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஆ ப்ளஸ் இக்கு க. நெக்ஸ்ட் இந்த கு வந்து ஆ கூட சேரும்போது கா. அது மாதிரி கா வந்து ஈ கூட சேரும்போது கி. ஈ கூட சேரும்போது கி. அதோட சிம்பிள்ஸ் பாருங்கள் இப்படி வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஊ கூட சேரும்போது கு. நெக்ஸ்ட்டு கூ. அப்புறம் இந்த கா வந்து ரூ கூட சேரும்போது குரு. குருவும்போது இந்த சி மாதிரி சிம்பிள்ஸ் மாறும். நெக்ஸ்ட்டு கா வந்து ஏ கூட சேரும்போது கே. கே எப்படி போகணும்? கா போட்டு மேலே வந்து இப்படி ஒரு சிம்பிள் பாருங்கள், மேலே இப்படி ஒரு லைன் நீட்டி விட்டால் கே. அதே மாதிரி 2 லைன்ஸ் இங்கே நீட்டி விட்டால் கா வந்து ஐ கூட சேர்ந்து கையாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஓ போடுறோம். இந்த கா ஓ கூட சேர்ந்து கோ. அப்போ இங்கே காவும் கைக்கும் ஒரு ஆக்கிமித்ரா துணைக்கால் வராது. நம்ம துணைக்கால்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுக்கு ஹிந்தியில் ஆக்கிமித்ரா. அதை வந்து கோன்னு போட்டு ஒரு லைன் மேலே போடணும். அப்புறம் கா வந்து அவு கூட சேர்ந்தா கௌ. நெக்ஸ்ட்டு கா வந்து அம் கூட சேர்ந்தா கம். அப்புறம் கா வந்து அக கூட சேர்ந்தா கக. இப்படியே தான் இந்த எழுத்துக்கள் வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நம்ம எழுதும்போது நம்மளுக்கு என்ன டவுட் வரும்? காக்கு ஒரு துணைக்கால் பக்கத்தில் போகணும், கீனா இப்படி சிம்பிள் போகணும், கீனா இப்படி சிம்பிள் போகணும், கூனா கீழே இப்படி சுழிச்சிடணும், கூனா ஆப்போசிட்டில் சுழிச்சிடணும், ரூனா சி மாதிரி போகணும், கேனா இந்த காவை போட்டு நம்ம மேலே 1 லைன் போட்டால் கே, அதே காவை போட்டு மேலே 2 லைன்ஸ் போட்டால் கை. இதே வந்து கோக்கு பாருங்கள் எப்படி ஆக்குன்னா ஆல ஒரு ஆக்கிமித்ரா போடுறோம்ல, அது மாதிரி காக்கு ஒரு காவோட சிம்பிள் போட்டு ஒரு லைன் போட்டால் கோ. இந்த காவோட சிம்பிள்ஸோட 2 லைன் போட்டால் கௌ. கம் கக. இதே மாதிரி தான் வவல்ஸ்க்கு எல்லா லெட்டர்ஸுக்கும் அதே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கக்கா கிக்கி குக்கு குரு கே கை கோ கௌ கம் கக. நெக்ஸ்ட்டு காவுக்கும் அதே தான். ஆனால் இந்த காவுக்கு இந்த ஒரு லைன் இங்கேயே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி ஆகக்கூடாது. காக்கு மறுபடியும் ஒரு கோடு போடு. கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கக. நெக்ஸ்ட்டு க பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு கோடு பக்கத்தில் போட்டால் கா. நம்மளை பார்த்து போட்டால் கி, ஆப்போசிட் சைடு போட்டால் கி. குவும் அப்படி தான், நம்மளை பார்த்து இப்படி சொல்லிச்சுட்டா கு, ஆப்போசிட் சைடு போட்டால் கு குரு. சி மாதிரிங்க போட்டால் குரு. கே கை கோ கௌ கம் கக. நெக்ஸ்ட்டு சச்சா சிச்சி சுச்சு சுரு சே சை சோ சௌ சம் சக. நெக்ஸ்ட்டு ஜா பாருங்கள், சச்சா சிச்சி சுச்சு சுரு சே சை சோ சௌ சம் சக. நெக்ஸ்ட்டு ஜா பாருங்கள், ஜஜ்ஜா ஜிஜ்ஜி ஜுஜு ஜுரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜக. நெக்ஸ்ட்டு சா பாருங்கள், சச்ச ஜிஜ்ஜி ஜுஜு ஜுரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜக. இப்போ பார்த்தீங்களா, காலையில் எல்லாத்துக்கும் முடிச்சோம். ஆனால் அந்த ஞாங்கிற வேர்டிங்களுக்கு ஞாவுக்கும் ஞாவும் நம்மளுக்கு அதிகமாக ரெஃபரன்ஸ் கிடையாது. அதனால் இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. தேவைன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டட்டா டிட்டி டுட்டு டுரு டே டை டோ டௌ டம் தக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டட்டா டிட்டி டுட்டு டுரு டே டை டோ டௌ டம் டக. டட்டா டிட்டி டுட்டு டுரு டே டை
டோ டௌ டம் டக. இங்கெல்லாம் பாருங்கள், கீழே டாக் இப்படியே தான் சொல்லிச்சிடணும், இதுக்கு ஆப்போசிட் தான் சொல்லிச்சிடணும், இப்படியே தான் சி போடணும். எழுதும்போது எந்த கன்ஃபியூஷனும் இதில் வேண்டியதில்லை. ட பாருங்கள், டட்டா டிட்டி டுட்டு டுரு தே தை டோ டௌ டம் தக. அதுக்கடுத்து வரக்கு நாக்கில் நம்ம எழுதாகணும். அது யூஸ்ஃபுல்லாக எல்லா லெட்டர்ஸ்லையும் வந்துதான் ஆகும். அப்போ நன்னா நின்னி நுண்ணு நுரு நே நை இந்த துணை. இப்போ ஒரு கோடு வரும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் நான் வந்து ஒன்றே போடு நோ நௌ நம் நக. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சா? டா வரிசையை முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு தா வரிசை. தத்தா தித்தி துத்து துரு தே தை தோ தௌ தம் தக. இதில் வந்து செகண்ட் தா பாருங்கள். என்னை மாதிரியே ரைமிங்ஸில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை எழுதி முடிக்கும்போது பாரகடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். தத்தா தித்தி துத்து துரு தே தை தோ தௌ தம் தக. நெக்ஸ்ட் தத்தா தித்தி துத்து தூ பாருங்க, தா வரைக்கும் இப்படி குளிச்சுள் சுடணும், அவ்வளோதான். வேறு எந்த மாற்றமும் இல்லை. துரு தே தை தோ தௌ தம் தக. நெக்ஸ்ட்டு தத்தா தித்தி துத்து துரு தே தை தோ தௌ தம் தக. நெக்ஸ்ட்டு நன்னா நின்னி நுண்ணு நுரு நே நை நோ நௌ நம் நக. நெக்ஸ்ட்டு பா வரிசை பாருங்கள். ப ஃப ப ப ம. அந்த வரிசையை நம்ம உடைக்க 2 தடவை பிள்ளைங்க சொல்லி குழந்தைங்க பார்க்கும்போதே ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க. பப்பா பிப்பி புப்பு புரு பே பை போ பௌ பம் பக. நெக்ஸ்ட்டு ஃபா பாருங்கள். இப்படி டிக் மாதிரி வரணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஃபா. பிஹெச்ஏ ஃபா. ஃபஃபா ஃபிஃபி ஃபுஃபு ஃப்ரூ. இதெல்லாம் கீழே தான் சொல்லிச்சுடணும். ஃபே ஃபை ஃபோ ஃபௌ ஃபம் பக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பா. பா தெரியல, நம்ம டி மாதிரி போடுவோம், ஞாபகம் வச்சுக்கலாம். பப்பா பிபி புப்பு புரு பே பை போ பௌ பம் பக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பப்பா பிபி புப்பு புரு பே பை போ பௌ பம் பக. நெக்ஸ்ட்டு மா. மம்மா மிம்மி மும்மு முரு மே மை மோ மௌ மம் மக. நெக்ஸ்ட் யா பாருங்க. யார லாவா படிச்சுமா, அது அப்படியே தான். ஐயா ஈ. இந்த தாவுக்கும் இந்த யாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த தாவுக்கு மேலே சுழி போட்டு மேலே தலை மேலே கோடு போடவே மாட்டோம். ஆனால் யாவுக்கு அதை ஃபில் பண்ணி தான் போடுவோம் பாரு. யாவை ஃபுல்லாக போடுவோம், இந்த சுழி வராதிங்க. ஐயா இ யு யு யுரு ஏ ஐ யோ யௌ யம் யக. ரரால ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ரரா ரிரி ருரு. இந்த ரூங்கிறது இப்படி வரவே வராது. அதுக்கும் ரூ பேர், இதுக்கும் ரூ பேர் வேணால் டபுள் கான்சன்ஸ் வரனால இங்கே வராது. இந்த எழுத்தே இல்லைங்க. ரே ரை ரோ ரௌ ரம் ரக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லா போடுறோம். லல்லா லில்லு லுல்லு லுரு லே லை லோ லோ லம் லக. நெக்ஸ்ட்டு வா. வவ்வா. இதுக்கு கோடு நடுவில் போட்டால் அது பாவா மாறிடும். கோடு போட்டால் அது வா. இந்த எழுத்துக்குள்ளேயே எழுத்தை கரெக்ட் பண்ணி எழுதலாம். வவ்வா விவ்வி. இப்போ பாருங்கள், இந்த பாக்கோட ஒரு கோடு போட்டோன்னா, இந்த வாக்கு ஒரு கோடு போட்டோன்னா பாவா மாறிடும். பா கிடையாது. இப்போ வாக்கு இந்த கோடு நடுவில் வராது. வவ்வா விவ்வி உவ்வு உரு வே வை ஓ ஓ வம் வக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஷ ஷ ச ஹ. இதுக்கும் இதே முறை தான் மெத்தடு. எழுத முடிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். இந்த ஷாக்கு ஒரு போடும் போது வரும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இதோடையே சேர்ந்து இன்னொரு லைன் போட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு போடணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஷோவுக்கும் சவுக்கும் ஆடும்போது அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு ஒரு கோடு பக்கத்தில் ஒரு கோடு போடணும். ஷா சி சி சுசு சுரு சே சை சோ சௌ சம் சக. நெக்ஸ்ட்டு ச.
ஷஷா ஷிஷி ஷுஷு ஷுரு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் சஹ. நெக்ஸ்ட்டு ச. இப்போ பாருங்கள் இந்த கோடு இந்த ஷாவுக்கும் இந்த ஷாவுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். இது மேலே சுழி போட்டு வர ஷா, இது சுழி போடாமல் இங்கே ஜாயின் பண்ணுற சா. ஷ ஷா சிசி சுசு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. நெக்ஸ்ட்டு வாங்க ஹா. ஹஹா ஹிஹி ஹுஹு குரு ஹே. குரு பாருங்க, ஹா போட்டு இந்த பக்கம் இந்த கோடு வரும், இந்த பக்கம் சி மாதிரி வரும். ஹே ஹை ஹோ ஹௌ ஹம் ஹஹ. இதுதான் பாரகாடில் ஒரே சவுண்டில் வரும், ஒரே சிம்பிள்ஸ் தான் வரும். நம்ம படிக்க படிக்க இதெல்லாம் நல்லா தெரியும். தேங்க்யூ.